ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வெல்கம் டு மை சேனல். யூஜிசி நெட் எக்ஸாம் வரப்போகுது. அதுக்கான வீடியோஸை தான் நம்ம இப்போலாம் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி கம்யூனிகேஷனுக்கு நான் ஒரு வீடியோ போட்டுட்டேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அந்த வீடியோட கண்டினியூ தான் இந்த வீடியோ. மாடல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். மாடல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷனுங்கிறது பார்த்தோன்னா யூஜிசி நெட் எக்ஸாமில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். இதுலேருந்து அடிக்கடி கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மாடல்ஸ் பார்த்தோன்னா மொத்தம் 8 மேஜர் மாடல்ஸ் இருக்குது. எல்லா மாடல்ஸையும் ஒரு 3 கேட்டகரிஸ்குள்ளே டிவைட் பண்ணியிருக்காங்க. லீனியர் மாடல், இன்ட்ராக்டிவ் மாடல் அண்ட் டிரான்சாக்ஷனல் மாடல். ஸோ இந்த வீடியோவில் இந்த மாடல்ஸ்லாம் என்ன, ஸோ ஒவ்வொரு மாடல்ஸ் கீழே எத்தனை டைப்ஸ் இருக்குது, என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, ஸோ அதெல்லாம் யார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா, ஸோ அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாபிக் லீனியர் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன். லீனியர்னு நம்ம எதை சொல்லுவோம்? ஒரு ஸ்ட்ரைட்டாக போகிறத நம்ம லீனியர்னு சொல்லுவோம். அப்போ இந்த லீனியர் மாடல்ஸ் கீழே வர எல்லா மாடல்ஸ் எப்படி இருக்கும்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும், நேருக்கு நேராக சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த மாடல் நம்ம எங்கே பார்க்கலான்னா மார்க்கெட்டிங், சேல்ஸ், பப்ளிக் ரிலேஷன் பில்டப் பண்ணுற அங்கே மாதிரி கேசஸில் எல்லாமே இந்த லீனியர் மாடல்ஸ் தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், நான் ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன்? ஸோ எல்லோரும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்களுக்கு முன்னாடி நான் அப்படி ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணியிருக்கேன், இந்த ப்ராடக்டோட ஃபங்க்ஷன் என்ன, ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு நான் அவங்களுக்கு சொல்லுவேன். அவங்களோட கேள்வி கேட்குறது அது வேறு, நான் சொல்கிறது அதுதான் மெயின். அது மார்க்கெட்டிங். நான் என் பொருளை மார்க்கெட் பண்ணுறேன். சேல்ஸ் பண்ணுறது அப்படி தான். ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்துட்டால் அதை பற்றி நம்ம நல்லா பேச ஆரம்பிப்போம். இப்போ அந்த கம்பெனிலேருந்து ஒரு மேனேஜரோ இல்லாட்டி ஒரு சேல்ஸ்மேனோ அந்த ப்ராடக்டை பற்றி ஒவ்வொரு ஆளுக்காக சொல்லுவாங்க. இல்லாட்டி வீட்டு போய் சொல்கிறது, இது எல்லாமே சேல்ஸில் வரும். அதே தான் பப்ளிக் ரிலேஷன். ஒரு கஸ்டமரோட நல்ல ரேப்போர்ட் பில்டப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அது பார்த்தோன்னா அவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எல்லாம் பேசினா மட்டும்தான் பில்டப் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஏரியாஸில் லீனியர் மாடல் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் என்னென்னா, லீனியர் மாடல் எப்பயுமே ஒன் டைரக்ஷனில் தான் ப்ளே ஆகும். இந்த லீனியர் மாடல்ஸில் பார்த்தோன்னா மெயின் எலமெண்ட்ஸ்னு எதை சொல்லுவோன்னா சேனல், சென்டர், ரிசீவர். சேனல்னால் என்ன? ஸோ எந்த மீடியம் மூலியமாக நான் ஒரு கம்யூனிகேட் பண்ணுறேன், அது சேனல். சென்டர், யார் பேசுகிறா இல்லை யார் மெசேஜை இனிஷியேட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ரிசீவர், எந்த பர்சனுக்கு நம்ம இந்த மெசேஜை அனுப்புகிறோம், ஸோ அதை அவர் ரிசீவ் பண்ணுறது. ஸோ இவங்க 3 பேர் தான் மெயின் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது தவிர நாய்ஸ்ன்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது. ஸோ இது கம்யூனிகேஷன் ப்ராசஸில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. இதை ஒரு ஆடட் எலமெண்ட்டாகவும் கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இதோட ரோல் எப்படி இருக்கும், ஸோ மற்ற 3 மெயின் எலமெண்ட்ஸோட ரோல் எப்படி இருக்கும் நம்ம ஒவ்வொரு மாடல்ஸ் பார்க்குறப்ப பார்க்கலாம். இந்த லீனியர் மாடல்ஸ்க்கு கீழே 4 மாடல்ஸ் இருக்குது. அரிஸ்டாட்டில் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன், லாஸ்பெல்ஸ் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன், Shannon-Weaver model of communication and last Berles SMCR model of communication. இந்த 4 மாடல்ஸுமே லீனியர் மாடல்ஸ் அண்ட் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கீழே வருது. லீனியர் மாடலில் ஃபஸ்ட்டு மாடல் அரிஸ்டாட்டில் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன். இந்த மாடலில் ப்ரப்போஸ் பண்ணது வேறு யாரும் இல்லை, இந்த ஃபேமஸ் அரிஸ்டாட்டில் தான். ஸோ இவர் தான் ஒரு ஏர்லியஸ்ட் ஒரு பேசிக் கம்யூனிகேஷன் மாடலில் கொடுத்த ஒரு ஃபஸ்ட்டு பர்சன். இவர் பார்த்தோன்னா இவரோட மாடல் படி சென்டர் தான் பார்த்தோன்னா ரொம்ப ஆக்டிவ் மெம்பராக இருப்பாங்க. ஆடியன்ஸ் சும்மா பர்சிவாக தான் இருப்பாங்க. இவர் பார்த்தோன்னா ஒரு கம்யூனிகேஷனுக்கு 3 எலமெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்வார். நம்ம ஆல்ரெடி பார்த்ததான் அது இங்கே இவரோட டோனில் எப்படி சொல்கிறான்னா ஸ்பீக்கர், சப்ஜெக்ட், ஆடியன்ஸ். எந்த பர்சன் பேசுகிறாங்களோ இல்லாட்டி இனிஷியேட் பண்ணுறாங்களோ அவங்க ஸ்பீக்கர், அவங்க எதை பற்றி பேசுகிறாங்களோ அதுதான் சப்ஜெக்ட், அது யார் அதை லிசன் பண்ணுறாங்களோ ஆடியன்ஸ். ஸோ இந்த 3 இருந்தால் தான் ஒரு மீனிங்ஃபுல் கம்யூனிகேஷனை நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். அரிஸ்டாட்டில் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் மெயினாக சென்டர் அண்ட் ரிசீவர் இவங்க 2 பேரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் பார்த்தோன்னா பப்ளிக் மீட்டிங்ஸ், லெக்சர்ஸ்,
செமினார்ஸில் நீங்கள் வந்து பார்க்க முடியும். இப்போ பப்ளிக் மீட்டிங்ஸே பார்க்குறப்ப வந்து பார்த்தோன்னா ஒரு பொதுக்குழுனோட வச்சுக்க அந்த தலைவரையோ யாராச்சும் அந்த லீடர் வந்து பேசுவாங்க, நம்மலாம் வந்து கவனிப்போம். அதே மாதிரி தான் செமினார்ஸ், லெக்சர்ஸ். ஸோ மோஸ்ட்லி வந்து இப்போ தான் வந்து செமினார்ஸ், லெக்சரில் வந்து இன்ட்ராக்ஷன் இருக்குதே தவிர இவர் கொடுக்குறப்ப வந்து அந்த அளவுக்குலாம் வந்து அப்போல்லாம் இன்ட்ராக்ஷன் அவ்வளோலாம் இருந்ததில்லை. ஸோ அப்படி இருக்கப்ப என்னென்ன அந்த சென்டர் தான் அதிகமாக பேசுவாங்க. ஆடியன்ஸ் வந்து பார்த்தோன்னா பாசிவாகவே இருப்பாங்க. அவங்க ரேராக தான் வந்து கொஷின் பண்ணுறதோ இல்லாட்டி வந்து ஏதாவது ஃபீட்பேக் தரதோ ரொம்ப ரேராக தான் இருக்கும். அரிஸ்டாட்டில் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் இப்படி தான் இருக்கும். ஒரு ஸ்பீக்கர் இருப்பார், அவர் கொடுக்குற ஸ்பீச் அது என்ன ஒகேஷனில் பேசியிருக்காரு, ஆடியன்ஸை ரீச் ஆகியிருக்கா, அப்படி ரீச் ஆகியிருந்தால் ஆடியன்ஸில் அது என்ன மாதிரி எஃபெக்டை காஸ் பண்ணுது. ஸோ இந்த ஃபார்மெட் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் என்னென்னா ஸ்பீக்கருங்கிறது ஒரு லீடர், அவர் வந்து வாரை பற்றி பேசுகிறார். என்ன ஒகேஷன், ஒரு வார் டைமாக இருக்கலாம். ஆடியன்ஸ் யார், கண்டிப்பாக சோல்ஜர்ஸாக தான் இருப்பாங்க. எஃபெக்ட் என்னவாக இருக்கும், அந்த எனிமீஸை வந்து டிஃபீட் பண்ணுறது மட்டும்தான் அவங்களோட வந்து ஒரு பெரிய திங்கிங்காக இருக்கும். ஸோ அப்போ அந்த லீடர் சொல்கிறத மட்டுமே வச்சு அந்த சோல்ஜர்ஸ் வந்து செயல்படுவாங்க. அவங்க வந்து லீடரை வந்து எந்த விதமான கொஷினும் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த லீடருங்கிறவரால் தான் அந்த சோல்ஜர்ஸை வந்து பார்த்தோன்னா கரெக்டாக வந்து கேரி அவுட் பண்ணிட்டு போய் அந்த வாரை சக்சீட் பண்ணுறதோ ஃபெயிலியர் பண்ணுறதோ அவர் கையில் தான் இருக்குது. ஏன்ஷியன்ட் டைம்ஸில் வந்து பார்த்தோன்னா ஒரு கம்யூனிகேஷனை பற்றி படிக்கிறப்ப ஒரு 5 ப்ராசஸ் இன்வால்வ் ஆகும். அந்த 5 ப்ராசஸ்மே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப எசென்ஷியல் அப்படின்னோட சொல்லலாம். ஸோ அது என்னென்னு பார்த்தோன்னா இன்வென்ஷன், ஆர்கனைசேஷன், லாங்குவேஜ், மெமரி அண்ட் டெலிவரி. இது ஒரு அரிஸ்டாட்டிலோட வியூ படி அவர் என்ன நினைக்கிறான்னா ஒரு மெசேஜை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த 5 ப்ராசஸும் ரொம்ப எசென்ஷியல்னு சொல்கிறாரு. இன்வென்ஷனாக என்ன, உங்கள் எல்லாருக்கும் தெரியாத ஒரு புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் இன்வென்ஷனுங்கிறது ஒரு புது கண்டென்ட்டை நம்ம கண்டுபிடிக்கிறது. தட் இஸ் ஃபைண்டிங் த கண்டென்ட், அதுதான் இன்வென்ஷன். ஒரு புது கண்டென்ட்டை ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து பேசுகிறதோ இல்லை எக்ஸிபிட் பண்ணுறதோ இன்வென்ஷன். செகண்ட் ஒன் என்ன, ஆர்கனைசேஷன். ஆர்கனைசேஷனாக என்ன, அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது தான். ஒரு லாஜிக்கல் சீக்வன்ஸ் படி நம்ம மெட்டீரியல் எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது தான் ஆர்கனைசேஷன். தேர்டு ஒன் வந்து லாங்குவேஜ். இதை நீங்கள் லாங்குவேஜ்னு சொன்னாலும் சரி, அதாவது ஒரு மொழின்னு வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை என்ன ஸ்டைலில் நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படி எடுத்தாலும் சரி, அதாவது என்ன டோனில் நம்ம வந்து ஆடியன்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறோம், ரீச் பண்ண வைக்கிறோம், அதுதான் லாங்குவேஜ். ஃபோர்த் ஒன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மெமரி. அந்த லாஸ்ட் ஒன் என்ன, டெலிவரி. டெலிவரினா என்ன, ஆக்சுவலாக அதை ப்ரெசென்ட் பண்ணுறதா வந்து டெலிவரி. அரிஸ்டாட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு மாடலுக்குள்ளேயே வந்து கம்யூனிகேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக 3 எலமெண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. அது என்னென்ன எலமெண்ட்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, எத்தோஸ், பேத்தோஸ் அண்ட் லாகோஸ். எத்தோஸ் வந்து பார்க்குறோம். எத்தோஸ்னால் நம்ம தமிழில் சொல்லுவோம்ல நெறிமுறைகள், அதுதான் எத்தோஸ். இது வந்து ஒரு ஸ்பீக்கரோட கிரெடிட்டபிலிட்டியை டிஃபைன் பண்ணுறது. அதாவது அவரை வந்து நம்ம பிலீவ் பண்ணலாமா, அவரோட ட்ரஸ்ட்வர்த்தினஸ், இதை பற்றி பேசுகிறதா வந்து கிரெடிட்டபிலிட்டி. இப்போ வந்து இதெல்லாம் நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்பீக்கருக்கு ஃபஸ்ட்டு அவர் என்ன ஃபீல்ட் ஆஃப் சாய்ஸஸில் வந்து பேச போகிறாரோ அதுக்கு பற்றி அத்தாரிட்டி இருக்கணும், பவர் இருக்கணும், நாலேஜ் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அவரால் அதில் வந்து பேச முடியும். ஸோ இதை பற்றியெல்லாம் பேசுகிறது தான் எத்தோஸ். அந்த செகண்ட் ஒன்றுங்கிறது பேத்தோஸ். பேத்தோஸ்னால் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு ஆடியன்ஸையும் ஸ்பீக்கரையும் வந்து எமோஷன்ஸ் மூலயமா கனெக்ட் பண்ணுறது தான் பேத்தோஸ். அது வந்து சிம்பத்தியாக இருக்கலாம், எம்பத்தியாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். பட் ஆடியன்ஸும் ஸ்பீக்கரும் வந்து கனெக்ட் ஆகணும், அதுதான் பேத்தோஸ். லாஸ்ட் ஒன்று வந்து லாகோஸ். லாகோஸ்னால் என்ன, ஒரு லாஜிக்கை சிக்னிஃபை பண்ணுறது. இப்போ நான் வந்து ஸ்பீச் பண்ணுறேன், அந்த ஸ்பீச் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் மட்டும் பத்தாது, நான் பேசுகிற லாஜிக்கை வந்து அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், அந்த லாஜிக்கோட ரூல்ஸை வந்து அவங்களால ஃபாலோ பண்ண முடிகிறதா வந்து லாகோஸ். ஸோ இந்த 3 தான் வந்து பார்த்தோன்னா எலமெண்ட்ஸ் தட் இம்ப்ரூவ் த கம்யூனிகேஷன். தட்ஸ் எனஃப். இதோட அரிஸ்டாட்டில் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் முடியுது. நெக்ஸ்ட் நம்ம வந்து லாஸ்வெல் மாடலை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மாடல் என்ன, லாஸ்வெல்ஸ் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ இது அரிஸ்டாட்டில் மாடல் மாதிரி ரொம்ப ஒரு பேசிக் மாடல் தான், பட் ரொம்ப சிக்னிஃபிகண்ட் மாடலும் கூட.
இந்த லாஸ்வெல் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து பார்த்தோன்னா அரிஸ்டாட்டில் மாடல் மாதிரி இது ஒரு லீனியர் மாடல் தான். பட் இது ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் அதிகமாக தரும். அதை விட அரிஸ்டாட்டிலை விட நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் இதில் கிடைக்கலாம். ஸோ அரிஸ்டாட்டில் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷனில் சென்டருக்கும் ரிசீவருக்கும் தான் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டது. பட் இதில் வந்து பார்த்தோன்னா அந்த கம்யூனிகேட்டர், அதாவது அவரே நம்ம சென்டர்னு தான் சொல்லுவோம், அவருக்கும் மெசேஜுக்கும் தான் வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இதில் வந்து சில எலமெண்ட்ஸ் இருக்குது. அதில் எந்த எலமெண்ட் சேஞ்ச் ஆனாலும் ஸோ அது காஸ் பண்ணுற எஃபெக்டும் சேஞ்ச் ஆகும். இந்த லாஸ்வெல் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து பொலிட்டிக்கல் கம்யூனிகேஷன், ப்ரொபகேண்டா, பொலிட்டிக்கல் சிம்பாலிசம் அந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் வந்து இந்த மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இந்த மாடல் வந்து எதை அசியூம் பண்ணுதுன்னா, அந்த கம்யூனிகேட்டர் வந்து ரிசீவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ அதை மட்டுமே டார்கெட்டாக வச்சுக்கிட்டு பண்ணுறது தான் லாஸ்வெல் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ லாஸ்வெல் கம்யூனிகேஷன் மாடலோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா யார். ஸோ யார் வந்து பார்த்தோன்னா அந்த மெசேஜை சொன்னது, த ஹூ சேஸ். ஸோ அது சென்டராக இருக்கலாம், சோர்ஸாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். செகண்ட் வந்து என்ன சொன்னாங்க, வாட், என்ன மெசேஜ் வந்து அவங்க கன்வே பண்ணாங்க, என்ன ஐடியா இல்லை என்ன இன்ஃபர்மேஷனை அவங்க கன்வே பண்ணாங்க. தேர்ட் ஒன் என்ன மீடியம், அதாவது எந்த சேனல் மூலியமாக அவங்க வந்து டிரான்ஸ்மிட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு யாருக்கு டிரான்ஸ்மிட் பண்ணாங்க, எந்த ரிசீவருக்கு கொடுத்தாங்க. அதுக்கு நெக்ஸ்ட் வந்து அண்டர் வாட் சர்க்கம்ஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்கும். அதாவது எந்த சூழ்நிலையில் வந்து அந்த மெசேஜ் வந்து சென்டர்லேருந்து ரிசீவருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு. அண்ட் லாஸ்ட் வந்து அது என்ன எஃபெக்டை காஸ் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து லாஸ்வெல் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன். தேர்டு மாடல் வந்து பார்த்தோன்னா ஷானன் அண்ட் வீவர் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்த 2 மாடல், முன்னாடி பார்த்த அரிஸ்டாட்டலும் சரி லாஸ்வெல்லும் சரி, அது ஒரு கம்யூனிகேஷன் மாடல்னு சொல்லியிருப்பாங்க. பட் இந்த ஷானன் வீவர் மாடல்ங்கிறது ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடலிங். ஸோ மேத்தமெட்டிக்கல் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் ரொம்ப ஒரு பாப்புலர் மாடல்னு சொல்லலாம். ஸோ இந்த மாடலை டெவலப் பண்ணது யாருன்னா 2 மேத்தமெட்டிஷியன், ஷானன் அண்ட் வீவர்ஸ் அப்படிங்கிற 2 மேத்தமெட்டிஷியன். இது வந்து அவங்களோட அதாவது நம்ம திரும்ப செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ அவங்களோட ஒர்க் டைமில் அவங்க வந்து எந்த சேனல் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் கம்யூனிகேஷனு அப்படின்னு வந்து அதை டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக பண்ண ஒரு மாடல் தான் இது. ஸோ இந்த மாடல் வந்து பார்த்தோன்னா இதில் தான் ஃபஸ்ட்டு நாய்ஸுன்னு ஒரு ஃபேக்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து எதை எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா, நாய்ஸ் எதனால் வந்திருக்கு, ஸோ நாய்ஸ் எப்படியெல்லாம் ஓவர் கம் பண்ணலாம், ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரிடன்டன்சி தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் பார்க்குறதா வந்து பார்த்தோன்னா ஷானன் வீவர் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன். ஷானன் வீவர் மாடலோட ஸ்ட்ரக்சர் எப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு சென்டர் இருப்பாங்க, சென்டருக்கு அடுத்து என்கோடர், சேனல், டீகோடர், ரிசீவர், ஒரு நாய்ஸ் அண்ட் ஃபீட்பேக் அந்த எலமெண்ட்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சென்டருங்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு ஹெட் ஆஃப் த கம்பெனின்னு வச்சுக்க. அவர் வந்து ஏதோ ஒரு மெசேஜ், ஒரு காம்படிஷன் பற்றியோ இல்லாட்டி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பற்றியோ வந்து ஒரு ரிசீவரான ஒரு எம்ப்ளாய் கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு. ஸோ அவர் சேனல் வந்து பார்த்தோன்னா டேரெக்டாகவும் பேசலாம், இல்லை டெலிஃபோன் எதில் வேணாலும் பேசலாம். ஸோ அவர் வந்து ஒரு என்கோட் பண்ணி ஒரு டெலிஃபோனு ஒரு சேனல் மூலயமா அதை டீகோட் பண்ணுறதுக்காக ரிசீவர் கொடுக்குறாங்க. ஆனால் என்னாச்சுன்னா அந்த நாய்ஸ், அவர் வந்து ஃபோனில் பேசுகிறப்ப வந்து யாரோ ஒருத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. அவரோட வேறு ஏதாச்சும் எம்ப்ளாயாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் மேனேஜரோ இல்லை வந்து கிளர்க்கோ யாரோ வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. அப்போ அவர் சொல்ல வர ஸ்ட்ராட்டஜியில் ஏதோ ஒரு பாயிண்ட்டையோ இல்லை சில பாயிண்ட்டை அவர் மறந்துடுறாரு. ஸோ மற்றதெல்லாம் சொன்னனால ரிசீவர் வந்து அவர் கேட்டதை மட்டும் வச்சு ஒரு பண்ணிடுறாரு. அப்போ என்னாகும், அவர் திருப்பி பண்ணிவிட்டு அவர் கொடுக்குறப்ப திருப்பி அந்த சென்டர் என்ன பண்ணுவோம், அதை திருப்பி ரீசெக் பண்ணுறப்ப அப்போ அவருக்கு அது ஞாபகம் வரும். ஸோ நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம விட்டுட்டோம், அது சொல்ல மறந்துட்டோம். ஸோ அப்போ அந்த கிளர்க்கோ இல்லை எம்ப்ளாயி இடையில டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அவங்க தான் நாய்ஸு. அப்போ கடைசியாக வந்து ரிசீவர் வந்து சென்டருக்கு கொடுக்குறப்ப சில மிஸ்டேக்லாம் இருக்குது. அப்போ அந்த சென்டர் வந்து ஃபீட்பேக் சொல்லணும், இல்லாட்டி அதை அவர் வந்து கரெக்ஷன் பண்ணுற மாதிரி வரும். லீனியர் மாடலில் கடைசி மாடல் வந்து பார்த்தோன்னா பெர்லோஸ் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ இந்த மாடலை வந்து டெவலப் பண்ணது யாருன்னா டேவிட் பெர்லோ. ஸோ இதை வந்து பார்த்தோன்னா அவரோட புக்கான த ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிகேஷனில் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பெர்லோ மாடல் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஒரு யுனிக்கான மாடல்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு கீழே வர கீ எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஒரு டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தோன்னா இன்ஃபர்மேஷன் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்
ஆகும்னா அந்த 4 பேசிக் அந்த ஸ்டெப்ஸ் இல்லாட்டி அதுக்கு கீழே இருக்க கீ எலமெண்ட்ஸ்க்கு நடுவில் வந்து பார்த்தோன்னா இன்ஃபர்மேஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதா ஸோ இந்த மாடலோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த பேர்லா மாடல் ஆஃப் கம்யூனிகேஷனில் இருக்க அந்த 4 பேசிக் ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா ஒன்று சோர்ஸ், மெசேஜ், சேனல் அண்ட் ரிசீவர். ஸோ இந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே வந்து நிறைய கீ எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தோன்னா கம்யூனிகேஷனை வந்து அஃபெக்டும் பண்ணலாம் இல்லை இம்ப்ரூவும் பண்ணலாம். பேர்லர்ஸ் எஸ்எம்சிஆர் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷனோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று யாருன்னா சோர்ஸ். சோர்ஸ் யார் சொல்லுவோம்? ஹீ இஸ் த சென்டர். அவருக்கு தோணுற தாட்ஸ் எல்லாத்தையும் வேர்ட்ஸாக மாற்றி அதை ஒரு மெசேஜாக வந்து ரிசீவருக்கு அனுப்புவாங்க. ஸோ அப்படி அனுப்புகிறப்ப அவருக்கு என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ஆட்டிடியூட்ஸ், நாலேஜ், சோஷியல் சிஸ்டம் அண்ட் கல்ச்சர். இந்த ஃபேக்டர்ஸ் அதாவது கீ எலமெண்ட்ஸ் வந்து கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணலாம், அதாவது அதை எஃபெக்டிவாகவும் மாற்றலாம். அட் த சேம் டைம் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதை அன்சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில். ரொம்ப ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் எசென்சியல் ஸ்கில் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ இந்த ஸ்கில் தான் வந்து ஒரு கம்யூனிகேஷனை எஃபெக்டிவாக மாற்றும். அதை சோர்ஸுக்கு அதாவது அந்த சென்டருக்கு எந்த இடத்துல பாஸ் பண்ணணும், எதை ரிப்பீட் பண்ணணும், ஒவ்வொரு வேர்ட்ஸை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். செகண்ட் ஒன் ஆட்டிடியூட். ஒரு சோர்ஸ் வந்து பார்த்தோன்னா அவர் வந்து ஒரு நல்ல ஆட்டிடியூடை வந்து ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் வந்து ரிசீவருக்கு அவர் மேலே ஒரு நல்ல குட் இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகும். ஸோ அப்படி பண்ணுறப்ப மட்டும்தான் அந்த ஸ்பீக்கர் வந்து ஒரு சென்டராக ஒரு சோர்ஸாக வந்து வின் ஆக முடியும். தேர்ட் ஒன் நாலேஜ். என்ன நாலேஜ்னு எடுத்தால் நம்ம என்ன நினைப்போம்? அகாடமிக், அதாவது எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை நினைப்போம். பட் இட் இஸ் நாட். ஸோ நாலேஜுங்கிறது இங்கே எதை சொல்கிறாங்கன்னா கிளாரிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷனை தான் சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன் சோஷியல் சிஸ்டம். சோஷியல் சிஸ்டத்தை பற்றி அந்த சோர்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபெமிலியராக இருக்கணும். ஸோ எந்த சோஷியல் சிஸ்டத்தில் நம்ம கம்யூனிகேஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், அது எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அது எப்படியெல்லாம் இருக்கணும் அதை பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். லாஸ்ட்டாக வந்து கல்ச்சர். ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அச்சீவ் பண்ணுறதுக்கு கல்ச்சரும் வந்து பார்த்தோன்னா ரோல் ப்ளே பண்ணுது. இது எப்போ ஒரு நல்ல ரோல் ப்ளே பண்ணுதுன்னா கிராஸ் கல்ச்சுரல் கம்யூனிகேஷன் அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ செகண்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா மெசேஜ். ஸோ மெசேஜ்னால் என்ன? அந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்தோன்னா ரிசீவருக்கு வந்து அவரோட தாட்ஸை வந்து மெசேஜாக கன்வெர்ட் பண்ணி அனுப்புகிறதா வந்து பார்த்தோன்னா மெசேஜ்னு சொல்லுவோம். அதாவது வேர்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி அனுப்புகிறதா மெசேஜ். ஸோ இதுக்கு கீழே கண்டென்ட், எலமெண்ட்ஸ், ட்ரீட்மெண்ட், ஸ்ட்ரக்சர் அண்ட் கோடுன்னு இருக்கும். கண்டென்ட்னால் ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு கான்வர்சேஷன் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் தேவைப்படுதில்ல, அதுதான் நம்ம வந்து கண்டென்ட்டுன்னு சொல்லுவோம். எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா வெறும் பேசினா மட்டும் பத்தாதுல. அப்போனா அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன், பாடி கெஸ்டர்ஸ், அவங்களோட பாடி லாங்குவேஜ் இது எல்லாத்தையும் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன் வந்து ட்ரீட்மெண்ட். அந்த ஸ்பீக்கர் அவரோட மெசேஜை என்ன வேலை ட்ரீட் பண்ணுறாது அதுதான் இது. ஸ்ட்ரக்சருங்கிறது வந்து பார்த்தோன்னா நம்ம அனுப்புகிற மெசேஜ் வந்து ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணி அனுப்பணும். ஸோ அப்போ தான் வந்து ரிசீவர்னால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். கோடு வந்து பார்த்தோன்னா எல்லா எலமெண்ட்ஸ், அதாவது வேர்பல், நான் வேர்பல், நம்ம கொடுக்குற எல்லாமே வந்து அக்யூரேட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அனுப்புகிற மெசேஜை யாரும் டிஸ்டார்ட்டோ டேமேஜோ பண்ண முடியாது. அதுதான் மெசேஜ். தேர்ட் ஒன் என்ன? சேனல். இப்போ ஒரு சோர்ஸ்லேருந்து ரிசீவருக்கு ஒரு மெசேஜ் போகிறதுக்கு ஒரு மீடியம் தேவை. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா சேனல்னு சொல்கிறோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தப்ப டிவி இதெல்லாம் சொல்லியிருப்போம். பட் இவர் வந்து பார்த்தோன்னா நம்மளோட சென்சஸையே வந்து சேனலாக சொல்கிறாரு. இப்போ ஹியரிங். இப்போ நம்ம வந்து நம்மளே பேசிக்கிட்டே இருந்தால் மட்டும் போதுமா? பத்தாது. லெட் அஸ் நோ மற்றவங்களும் என்ன பேசுகிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஹியரிங். செகண்ட் ஒன் டேஸ்ட். டேஸ்ட்டுன்னு சொன்னாலே ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுறது அப்படி இல்லை, நமக்கு அனுப்பின அந்த மெசேஜை டேஸ்ட் பண்ணுறது. அதாவது அந்த மெசேஜ் அது ஸ்பைஸியாக இருக்கா, ஏதாவது ஒரு ரொம்ப ஒரு ஹாட்டான விஷயத்த பேசுதா அந்த மாதிரி சொல்கிறது. தேர்ட் ஒன் சைட்டு. பார்த்தே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஃபோர்த் வந்து ஸ்மெல்லிங். ஸோ அப்போ நம்ம பேசுகிறப்ப பக்கத்தில் இருக்கவங்களோட பர்ஃப்யூம்ஸ் அதை வச்சு அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. ஃபிஃப்த்து ஒன் வந்து டச்சிங். டச் பண்ணி ஃபீல் பண்ணுறது. லாஸ்ட்டாக வந்து ரிசீவர். ஸோ ரிசீவர் வந்து பார்த்தோன்னா ஹீஸ் த டெஸ்டினேஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ சென்டர் அனுப்பின மெசேஜை
ரிசீவர் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக சோர்ஸ் அண்ட் ரிசீவர் 2 பேருக்கும் வந்து பார்த்தோன்னா அந்த கீ எலமெண்ட்ஸ் வந்து சேமாகவே இருக்கும். ஸோ அப்போ தான் சோர்ஸ் என்ன சொல்ல வராங்கிறத வந்து ரிசீவர்னால் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா வாட்சிங் நியூஸ் ஆன் த டெலிவிஷன். இப்போ அந்த சோர்ஸுங்கிறது வந்து அந்த டிவி ரிப்போர்ட்டு. அவர் ஒரு நியூஸை வந்து அப்போ அந்த மெசேஜுங்கிற ஒரு நியூஸை வந்து டிவிங்கிற ஒரு சேனல் மூலயமா ஆடியன்ஸுங்கிற நம்ம எல்லா ரிசீவர்ஸ் அவங்களுக்கு அனுப்புறது. ஸோ இதுதான் பெர்லோஸ் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ இதோட பெர்லோஸ் மாடலும் சரி அண்ட் ஆல்சோ லீனியர் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷனும் ஃபுல்லாக முடியுது. லீனியர் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷனுக்கு அடுத்து இருக்கிறது இன்ட்ராக்டிவ் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன். அதிலே தெரியுது இன்ட்ராக்டிவ்னா இன்ட்ராக்ஷன் பண்ணுறது. ஸோ ஒரு டெலிஃபோன் கான்வர்சேஷன், லெட்டர்ஸ், ஸோ இன்டர்நெட் பேஸ்டு மீடியேட்டட் கம்யூனிகேஷன் எல்லாமே வரும். லீனியர் மாடலுங்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் இன்ட்ராக்டிவ் எல்லாமே ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். லீனியர் எப்படி இருக்கும், இது 1 வே கம்யூனிகேஷனாக இருக்கும். வேற இன்ட்ராக்டிவ் 2 வே கம்யூனிகேஷனாக இருக்கும். ஸோ நம்ம லீனியர் பார்த்தப்ப அங்கே வந்து ஃபீட்பேக் வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இங்கே ஃபீட்பேக்குக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். பட் இது வந்து சைமல்டேனியஸாக எடுக்காமல் கொஞ்சம் ஸ்லோவாக இன்டைரக்டாக இருக்கும். இந்த இன்ட்ராக்டிவ் மாடல்ஸை பொறுத்த வரைக்கும் மெயின் எலமெண்ட்ஸாக சென்டர், மெசேஜ், ரிசீவர், ஃபீட்பேக், எக்ஸ்ட்ராவாக ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் 2 மாடல்ஸ் இருக்குது. ஒன்று ஆஸ்குர் ஸ்ட்ராங் மாடல் அண்ட் வெஸ்லி அண்ட் மேக்லீன் மாடல் இருக்கும். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து இதை ஜஸ்ட்டு வந்து இன்ட்ரோ மட்டும் பார்ப்போம் இன்ட்ராக்டிவ்க்கு அண்ட் டிரான்சாக்ஷனல் மாடல்ஸ்க்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டு மாடலுங்கிறது டிரான்சாக்ஷனல் மாடல்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா இன்ட்ராக்டிவ் மாடல் மாதிரி ரொம்ப டைனமிக்காக இருக்கும். சென்டர், ரிசீவருக்கு நம்ம நியூ டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம லீனியரில் பார்க்குறப்ப கம்யூனிகேட்டர்ஸ் வந்து ரிசீவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க நம்ம பார்த்துருப்போம். பட் இங்கே என்னென்னா அவுட்கம் அண்ட் எஃபெக்டிவ்னஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஒரு மாடலில் என்ன இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது அவ்வளோதான் நினைப்போம். பட் இங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து க்ரியேட் பண்ணுறது, ஸோ க்ராஸ் கல்ச்சுரல் பாண்ட்ஸ், நம்ம ஒப்பீனியன்ஸ் எல்லாம் ஷேப் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதோடு நிற்காமல் இந்த டிரான்சாக்ஷனல் மாடல்ஸ் எல்லாமே ரியாலிட்டிஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இதோட போதும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ட்ராக்டிவ் அண்ட் டிரான்சாக்ஷனல் மாடல்ஸ், ஸோ அதுக்கு கீழே என்னென்ன மாடல்ஸ் இருக்குது நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மீ.